எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக இதுவரைக்கும் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நோய் வந்ததுன்னா ஒரு நோயாளி ஒரு மருத்துவர்கிட்ட போய் பார்க்குறாங்க. மருத்துவர்கள் மருந்து, மாத்திரை, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர், நீரோதெரப்பி, முத்ரா, ரேக்கி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து குணப்படுத்திட்டு வராங்க. ஆனால் இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிற இந்த சிகிச்சைக்கு பேர் செவி வழி தொடு சிகிச்சை, இங்கிலீஷில் அனாட்டமிக் தெரப்பின்னு பேருங்க. இந்த மருத்துவத்தில் மருந்து, மாத்திரை, யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர், நீரோதெரப்பி, முத்ரா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்போது ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நாடி பார்க்க போகிறதில்ல, உங்கள் யாரையும் தொட போகிறது கிடையாது, உங்கள் பேரை கேட்க போகிறதில்ல, உங்கள் நோயை கேட்க போகிறதில்ல, எதுவுமே இல்லாமல் நோயை குணப்படுத்துகிற மாதிரி ஒரு டெக்னிக். அப்போது ஒன்றுமே இல்லைன்னா, மருந்து மாத்திரையும் இல்லை, தொட போகிறது இல்லைன்னா குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுவாங்க, தொடுவாங்க, தொடு சிகிச்சை. அது கூட இல்லைன்னா எப்படி நோய் குணமாகும் அப்படின்னு சந்தேகம் வரும். இந்த சிகிச்சையில் 4 மணி நேரம் நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருப்பேங்க. 4 மணி நேரங்கிறது 6 மணி நேரம். ரொம்ப ஸ்பீடாக பேசினா 4 மணி நேரம். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு நாள் ப்ரோக்ராம் அப்படிங்கிறனால ஸ்லோவாக பேச போகிறேங்க. மொத்தம் 6 மணி நேரம். 6 மணி நேரம் தொடர்ந்து நான் பேசுகிறத நீங்கள் கேட்கணும். இதுதான் ட்ரீட்மெண்ட். எனக்கு நிறைய பேச தெரியும் அப்படிங்கிறதுக்காக இது சொற்பொழிவெல்லாம் கிடையாதுங்க, ட்ரீட்மெண்ட். அப்போது 6 மணி நேரம் நீங்கள் பேசுகிறத, மைக்கு பிடிச்சி பேசுகிறத நான் கேட்டுட்டா என் நோய் குணமாயிருமா? பாருங்கள், இந்த ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் அங்கே தான் உட்காந்துருக்க போகிறீங்க, நான் இங்கே தான் உட்காந்துருக்க போகிறேன், இப்படியே தான் நான் பேசிட்டே இருப்பேன், நீங்கள் கேட்கணும். இதுதான் வேலை, இதுதான் ட்ரீட்மெண்ட். மறுபடியும் ஆச்சரியமாக இருக்கும். அப்போ நீங்கள் மைக்கு பிடிச்சி பேசினா என் நோய் குணமாயிருமா? எனக்கு 30 வருஷமாக சக்கரை நோய் இருக்குது, நான் இன்சுலின் போட்டிருக்கிறேன், இந்த மாதிரி மைக்கு பிடிச்சி பேசினா குணமாயிருமான்னு கேட்பீங்க. குணமாயிரும். உங்களுக்கு தேவை நோய் குணமாகணுமா, இல்லை உங்களை குணப்படுத்துகிற மருத்துவர் இப்படி தான் இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சுருக்கிறீங்களா? உங்களுக்கு தேவை நோய் குணமாகணுமா, இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்டு தான் குணப்படுத்துவீங்கன்னு சங்கல்பம் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு தேவை நோய் குணமாகணுமா, இல்லை இவ்வளோ 1000 ரூபா செலவு பண்ணி தான் குணப்படுத்துவீங்கன்னு சங்கல்பம் வச்சுருக்கீங்களா? நமக்கு தேவை நோய் குணமாகணும். இங்கே யாராவது சர்க்கரை நோயாளி வந்திருந்தீங்கன்னா, இன்சுலின் போடுற பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் மருந்து மாத்திரையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சர்க்கரை வியாதியாக இருந்தாலும் சரிங்க, இன்னைக்கு 5 மணி வரைக்கும் தான் டைம். இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறத முழுசாக கேட்டு 5 மணிக்கு அந்த சர்க்கரை நோயாளி கிடையாது. எப்பேற்பட்ட சர்க்கரை நோயாளி தான் பரவாயில்ல, இன்சுலின் போட்டுட்டு இருக்கிற பேஷண்ட் இன்சுலின் போட வேண்டாம், இனிப்பு சாப்பிடலாம். 5 மணிலேருந்து வாழ்க்கை ஃபுல்லாக இனிப்பு சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. மறுபடியும் என்னை வந்து பார்க்க வேண்டாம், ஒரே ட்ரீட்மெண்ட் தான். ஆச்சரியமாக இருக்கும். அப்போது சக்கரை நோய்க்கு இப்படின்னா மற்ற நோய்களை யோசிச்சு பாருங்கள், எல்லா நோய்க்கும் அதே மாதிரி தான். 5 மணி நேரம் நான் பேசுகிறத நீங்கள் கேட்கணும், இதான் ட்ரீட்மெண்ட். பயங்கர சந்தேகம் வரும், அது எப்படி? நான் இத்தனை வருஷமாக எவ்வளவோ டாக்டர்கிட்ட போயிருக்கிறேன், எவ்வளவோ பார்த்துருக்கிறேன், அதெல்லாம் பண்ண முடியாத ஒரு சர்க்கரை நோயை, இல்லை ஒரு பிபியை இப்படி மைக்கில் பேசினா குணமாயிருமா? மறுபடியும் சந்தேகம் வரும். நான் இல்லைன்னு சொல்லுங்க, உங்கள் சந்தேகத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. ஒருவேளை 5 மணிக்கு அப்புறம் நான் பேசி முடிச்சிட்டேங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அப்போ நீங்கள் கேட்கலாம். பிரயோஜனமே இல்லை, நான் பேசுறதுல எந்த பிரயோஜனம் இல்லைன்னா நீங்கள் அப்போ கேட்கலாம். அதனால் இந்த மருத்துவத்தில் மருந்து மாத்திரை கிடையாது, யோகா கிடையாது, டயட் கிடையாது. 5 மணிக்கு அப்புறம் சர்க்கரை நோயாளி அத்தனை பேர் இனிப்பு சாப்பிட்லாம், பிபி பேஷண்ட் அத்தனை பேர் உப்பு சாப்பிட்லாம், ஹார்ட்டில் யாராக்கெல்லாம் பிளாக் அடைச்சிட்டு இருக்குதோ, கொழுப்பு கட்டி யாராக்கெல்லாம் இருக்குதோ இனிப்பு எண்ணெய் பலகாரம் சாப்பிட்லாம், ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க ஊறுகாய் சாப்பிட்லாம், கத்திரிக்காய் சாப்பிட, இந்த மாதிரி யாரெல்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் 5 மணிக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது வாழ்க்கை ஃபுல்லாக. ஆச்சரியமாக இருக்கும், மறுபடியும் ஆச்சரியமாக இருக்கும். அதனால் இந்த மருத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதும் குணமாகிறதும் ஒன்றுங்க. எப்படி இந்த மருத்துவத்தை பற்றி புரிஞ்சுக்கிறீங்களோ அதுவும் ட்ரீட்மெண்ட் ஒன்று. அதனால் மறுபடியும் நான் இந்த மருத்துவத்தை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, ஏன்னா நிறைய பேச வேண்டியது இருக்குது, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆக மொத்தம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மருத்துவத்தில் ஒன்றுமே கிடையாது, நான் பேசுகிறத கேட்குறதா மருத்துவம். அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், ஒவ்வொரு நோய் பற்றி சொல்லணும், என்னோட நோய், நான் 5 வருஷமாக இந்த நோய் இருக்குது இப்படி அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட போனால் குறைஞ்சது 10-15 நிமிஷம் நம்ம பேசுவோம். அது கூட வேண்டாம். யாராருக்கெல்லாம் என்னென்னமெல்லாம் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க வந்திருந்தாலும் சரி, எந்த டாக்டர் வந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னென்னமெல்லாம் சந்தேகம் இருக்கோ ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க.
நான் பேசி முடிச்சிட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா ஒருவேளை யாராருக்கெல்லாம் டவுட் இருக்கோ நீங்கள் கேட்கலாம். எத்தனை டவுட் கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். ஆனால் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் யாருக்கும் கேள்வி கேட்பதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு தெரியும், அதுக்கு பதில் சொல்கிறது நான் வந்திருக்கிறேன். நடுவில் யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் முடிச்சிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் 5 மணிக்கு நான் முடிச்சிருவேங்க. 5 மணிலிருந்து யார் வேணால் எவ்வளோ சந்தேகம் வேணாலும் கேட்கலாம், அத்தனை சந்தேகத்துக்கு பதில் சொல்ல முடியுங்க. அதனால் இந்த மருத்துவத்தை பற்றி மறுபடியும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக ஆரம்பிச்சிடுறேன். இந்த மருத்துவத்தால் என்னென்னமெல்லாம் நோய் குணமாகும்னு முதல்ல பார்த்துக்கலாம். முடி கொட்டுறதுலேருந்து கண்ணு சம்மந்தப்பட்ட, காது சம்மந்தப்பட்ட, மூக்கு சம்மந்தப்பட்ட, வாய் சம்மந்தப்பட்ட, உணவு குழாய் சம்மந்தப்பட்ட, இருதயம் சம்மந்தப்பட்ட, நுரையீரல் சம்மந்தப்பட்ட, கல்லீரல் சம்மந்தப்பட்ட, மண்ணீரல் சம்மந்தப்பட்ட, கிட்னியில் கல் இருந்தால் கரையும், ₹1 செலவில்லை. பித்தப்பையில் கல் இருந்தால் கரையும், கர்ப்பப்பையில் கட்டி இருந்தால் கரையும், மூட்டு முழங்கால் வலி, இடுப்பு வலி, குழந்தையின்மை, ஆண்மை குறைவு, மலட்டுத்தன்மை, பெண்களுக்கு உண்டான எல்லா விதமான மாதவிடாய் சம பிரச்சனையும், ஹிரண்யா, தோல் சம்மந்தப்பட்ட நோய், கால் வலி, முழங்கால் மூட்டு வலி, ஹிரண்யா, பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா நோயும் வந்துடும். அப்போது இந்த மருத்துவத்தில் எந்த நோயெல்லாம் குணமாகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்புல உள்ளுக்குள்ளேயே இருந்து வந்த நோயெல்லாம் குணமாயிருங்க. ஆனால் வெளியிருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டா குணமாகாது. அதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போயாகணும். கத்தி எடுத்து குத்துனா, பாம்பு கடிச்சா, இந்த மாதிரி வெளியிருந்து ஒரு பொருள் ஒரு உறுப்பை அட்டாக் பண்ணும்போது, அடிக்கும்போது வர நோய்களுக்கு இந்த மருத்துவத்தில் குணப்படுத்த முடியாது. ஆனால் உங்கள் நோய் உள்ளிருந்து வந்துச்சா வெளியிருந்து வந்துச்சா யோசிச்சு பாருங்கள். கேன்சருங்கிறது வெளியிருந்து வந்துச்சா உள்ளிருந்து வந்துச்சா? யாராவது கத்தி எடுத்து குத்தி கேன்சர் வந்துச்சா? அப்போது கேன்சரையும் இந்த மருத்துவத்தால் குணப்படுத்தலாம், எய்ட்ஸையும் குணப்படுத்தலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியும்னு சொல்கிற ஒரு மருத்துவர் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தனி ஒரு ஆளை வந்து ஒரு மைக்கு பிடிச்சிட்டு சர்க்கரை நோய் குணப்படுத்த முடியும், கேன்சர் குணப்படுத்த முடியும்னு சொல்கிறேன்னா ஒன்றும் ஆராய்ச்சி பண்ணாமலாம் வரலைங்க. அதனால் ஒரு சினிமாவுக்கு போகிறோம், 3 மணி நேரம் ₹20 கொடுத்து டிக்கெட் வாங்கிடுவோம். அதுக்காக எவ்வளோ கடி படமாக இருந்தாலும் உட்காந்து பார்க்குறோம் இல்லைங்களா? எத்தனையோ படம் பார்த்துருக்குறோம். ஒரு படம் பார்க்குறப்போ நினச்சிக்கோங்க, இன்றைக்கி ஒரு நாள் வாழ்க்கையை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக இனிமேல் எந்த நோயும் வராது. வந்தால் நீங்களே குணப்படுத்திக்கலாம். மறுபடியும் இதை பற்றி நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ணலைங்க, டைரெக்டாக ஆரம்பிக்கிறேன். ஒரு நிமிஷம் அவங்கவுங்க உங்கள் குலதெய்வத்தை, கடவுளை, குருநாதரை வேண்டிக்குங்க. சைலண்ட்டாக அவங்கவுங்க வேண்டிக்குவோம். இதை வேண்டிட்டு ஆரம்பிக்கிறேன். 1 நிமிஷம் ப்ரேயர். தடுப்பூசி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருமே ஏற்கனவே தடுப்பூசி போட்டவங்க தான், யாருமே போடாதவங்களே கிடையாது. தடுப்பூசியில் என்ன இருக்குங்க? இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இன்றைக்கி உடனே தடுப்பூசி போட்டுறாங்க, பிறந்த அன்றைக்கே போட்டுடுறாங்க. தடுப்பூசியில் என்ன இருக்கும்? அம்மை தடுப்பூசி, காலரா தடுப்பூசி, மலேரியா தடுப்பூசி, நிறைய தடுப்பூசி இருக்குது, MMR. தடுப்பூசியில் என்ன இருக்கும்? உதாரணத்துக்கு அம்மை தடுப்பூசி. அம்மை தடுப்பூசியில் அம்மை நோய் கிருமி கொலை பண்ணுறதுக்கு ஒரு மருந்து இருக்கும் இல்லைங்களா? அப்போ காலரா தடுப்பூசியில் காலரா நோய் கிருமியை கொலை பண்ணுறதுக்கு ஒரு மருந்து. மலேரியா தடுப்பூசியில் மலேரியா நோய் கிருமியை கொலை பண்ணுறதுக்கு ஒரு மருந்து. உண்மைங்களா? இதான் எல்லாம் தெரிஞ்சது இல்லைங்களா? யாராவது இங்கே வந்தவங்க அம்மை தடுப்பூசியில் அம்மை நோய் கிருமியை கொலை பண்ணுறதுக்கு மருந்து இருக்காதுன்னு யாராவது சொல்ல முடிஞ்சுன்னா கை தூக்கலாங்க. நான் கை தூக்குங்க. அம்மை தடுப்பூசியில் அம்மை நோய் கிருமியை சாகடிக்கிறதுக்கு ஒரு மருந்து மாத்திரம் இருக்காது.